ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனல். நான் உங்கள் ஆர்ஜே ஸ்னேகா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னை வதைக்கும் வஞ்சகனே பார்ட் 6. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, கதைக்குள்ளே போகலாம். புதிய புயலின் வருகையை அறியாமல் அந்த காலை வேளையில் அரண்மனை முழுவதும் அதிகாலை குளிர்ந்த காற்று மென்மையாக வீசிக்கொண்டிருந்தது. அந்த வெள்ளை நிற அரண்மனையின் பிரம்மாண்டமான சுவர்கள் கடந்த காலங்களின் பல ரகசியங்களை மௌனமாக தாங்கி நின்றன. ஆனால் அந்த அமைதி வெகு நேரம் நீடிக்கவில்லை. மாவட்டத்தின் எல்லை பகுதியில் உள்ள மெயின் ரோடு முழுவதும் போலீஸ் ஜீப்களின் சைரன் சத்தம் காதை கிழித்தது. புதிய எஸ்பியாக பொறுப்பேற்றுக் கொண்ட வர்ஷா IPS தன் பதவியேற்ற முதல் நாளில் மிக தீவிரமாக ஒரு நடவடிக்கையில் இறங்கினார். அது அவளது கண்களில் தன் அண்ணன் விக்ரமின் மரணம் ஏற்படுத்திய ஆழமான வடுவும் அடங்காத பழிவாங்கும் வெறியும் சுடர்விட்டு கொண்டிருந்தன. அவளது சீருடை அந்த காலையின் வெளிச்சத்தில் தகதகவென மின்னியது. மேடம், ருத்ரனோட சாம்ராஜ்யம் இப்போ ரொம்ப பலமாக இருக்கு. நம்ம நேரடியாக அங்கே போனால் அது பெரிய சட்ட சிக்கலை உருவாக்கும். அவங்களோட பலம் ரொம்ப பெருசு மேம் என்று அவளது கீழ் அதிகாரி பயத்தோடு எச்சரித்தார். வர்ஷா தன் காரின் கதவை சாற்றிக்கொண்டே ஒரு குளிர்ந்த மர்ம புன்னகையை உதிர்த்தாள். சட்டமா? என் அண்ணனை பறி கொடுத்துட்டு நான் இங்கே நிற்கிறது சட்டம் பேசுறதுக்காக இல்லை இன்ஸ்பெக்டர். அந்த ருத்ரனோ அவன் பொண்டாட்டி நிலாவும் அவங்கள அழிக்க யாரும் இல்லை நினச்சிட்டு இருக்காங்கல்ல, அதை பொய்யாக்கதான். அவங்களோட திமிர இன்னைக்கு நான் அடக்க போறேனா இல்லையான்னு பாருங்க. என் டீமை ரெடி பண்ணுங்க என்று கர்ஜித்தாள் வர்ஷா. அவளது குரலில் இருந்த அந்த ஆக்ரோஷம் அடுத்த சில மணி நேரங்களில் அந்த மாவட்டத்தையே உழுக்க போகும் ஒரு பெரும் புயலுக்கான அறிகுறியாக இருந்தது. அவளது ஜீப் அணிவகுப்பு ருத்ரனின் அரண்மனையை நோக்கி மின்னல் வேகத்தில் பாய்ந்தது. அரண்மனை முழுவதும் காதலும் அமைதியும் கலந்திருக்க, ருத்ரனின் படுக்கை அறையில் சூரியனின் தங்க கதிர்கள் ஜன்னல் திரைசீலைகளை கிழித்துக்கொண்டு உள்ளே நுழைந்தது. அந்த அறை முழுவதும் ரோஜா மலர்களின் நறுமணம் பரவி இருந்தது. நிலா தன் கண்களை விழித்ததும் தன் அருகில் உறங்கிக் கொண்டிருக்கும் ருத்ரனின் முகத்தை பார்த்தாள். அவனது அகன்ற மார்பின் மீது அவனது மூச்சுக்காற்று சீராக எழுந்து தாழ்ந்தது. கடந்த சில மாதங்களாக அவர்கள் கடந்து வந்த போராட்டமும் கண்ணீரும் நிறைந்த பாதைகள் அவளது நினைவுக்கு வந்தன. தன்னை மிரட்டி தாலி கட்டிய அதே மிருகம்தான் இன்று தன் உயிருக்கு மேலாக தன்னை தாங்கிக் கொள்ளும் பேரன்பாக மாறியிருக்கிறது என்பதை அவள் எண்ணி வியந்தாள். அவளது முகத்தில் இருந்த அந்த முரட்டுத்தனமான கம்பீரம் அவளுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுத்தது. ருத்ரன் மெல்ல தன் கண்களை திறந்தான். நிலா தன் அருகில் விழித்திருப்பதை கண்டதும் அவளது உதடுகளில் அந்த உரிமையான புன்னகை மலர்ந்தது. என்ன நிலா, இவ்வளோ காலையில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? இந்த ருத்ரனோட முகத்தில் அப்படியே என்னடி இருக்கு என்று தன் கண்ணீர் குரலில் கேட்டான். நிலா லேசாக வெட்கச் சிரிப்புடன் தன் முகத்தை தாழ்த்தி கொண்டு அவளது கரத்தை மென்மையாக தொட்டாள். உங்கள் முகத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் வாழ்க்கையை மாற்றின ஒரு முரட்டு சிங்கத்தோட திமிர் இருக்கு என்று கூறிவிட்டு அவனது நெஞ்சில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள். ருத்ரன் அவளது நீண்ட தலைமுடியை மென்மையாக வருடி கொடுத்தான். அவனது கரங்கள் அவளை காப்பாற்ற துடிக்கும் வலிமையோடு இருந்தன. இந்த உலகத்தில் யாருக்காகவும் தலைவணங்காத இந்த ருத்ரன் உன் காதலுக்கு முன்னாடி என்னைக்கோ தோத்துட்டேன்டி நிலா. இனிமே உன்னை யாரும் தீண்ட கூட விட மாட்டேன் என்று அவன் உறுதியளித்தான். அவரது வார்த்தைகளில் இருந்த உண்மையும் ஆழமும் நிலாவின் இதயத்தை நினைத்தது. அவர்கள் இருவரும் அந்த தனிமையின் அழகில் திளைத்திருக்க, அந்த தருணம் வீட்டின் கீழ்த்தளத்தில் ஒலித்த திடீர் அலறல் சத்தத்தால் இருவரும் விலகினர். அப்பொழுது படுக்கை அறையின் கதவை தட்டிவிட்டு கரண் ஓடி வந்தான். அவரது முகத்தில் பதற்றம் வழிந்தது. அவனால் சரியாக மூச்சு கூட விட முடியவில்லை. அண்ணி, வீட்டை சுற்றி போலீஸ் வண்டி நிற்குது. புதிய SP வர்ஷா அவங்க தலைமையில் 100க்கும் மேலே போலீஸாக நம்ம அரண்மனையை சுற்றி கழிச்சிட்டாங்க. உள்ள வர எல்லா வழிகளையும் அடைச்சிட்டாங்க என்று கத்தினான். ருத்ரன் ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. அவனது கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவனது முகத்தில் இருந்த அந்த அமைதியான காதல் மறைந்து போர்க்களத்திற்கு தயாராகும் சிங்கத்தின் ஆக்ரோஷம் குடியேறியது. வர்ஷாவா? அந்த விக்ரமோட தங்கச்சியா? என் கோட்டைக்குள்ள நுழைய அவளுக்கு எப்படி தைரியம் வந்தது? அவளுக்கு ரொம்ப திமிர் கூடிடுச்சு என்று கர்ஜித்தபடியே நடந்தான். நிலா உடனடியாக அவனது கையை பிடித்து தடுத்தாள். அவனது முகத்தில் ஒரு தீர்க்கமான புத்திசாலித்தனம் மின்னியது. ருத்ரன், பொறுமையா இருங்க. அவ ஆளுங்க ரொம்ப அதிகமாக வந்திருக்காங்க. இது நேரடியாக மோதிரத்துக்கான நேரம் இல்லை. நம்ம சரியாக யோசிச்சா நமக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தீர்வு கிடைக்கும்.
அவள் நம்ம சிக்க வைக்க தான் காய் நகர்த்துறான் என்றாள் நிலா. சட்டமா? என் பொண்டாட்டியையும் என் சாம்ராஜ்யத்தையும் அழிக்க வரவளுக்கு இந்த ருத்ரனோட சட்டம் என்னன்னு நான் காமிக்கிறேன் என்று கூறிவிட்டு அவன் அந்த அறையை விட்டு வெளியே நடந்தான். அவனது காலடி சத்தங்கள் அந்த பெரிய அறையில் எதிரொலித்தன. அரண்மனையின் வரவேற்பறைக்கு அவன் வந்தபோது முன்பக்க கதவு பலத்த சத்தத்துடன் உடைந்து சிதறியது. புகைமூட்டம் போல தூசு பறந்தது. கைகளில் துப்பாக்கியுடன் சீருடை மின்ன கம்பீரமாக உள்ளே நுழைந்தாள் எஸ்பி வர்ஷா. அவளது கண்கள் நேராக ருத்ரனை நோக்கின. அவளது முகத்தில் பழிவாங்கும் வெறி தாண்டவமாடியது. ருத்ரன், உன்னை என் அண்ணனை போல சும்மா விட்டுடுவேன்னு நினைச்சியா? உன்னோட இந்த அராஜக சாம்ராஜ்யத்துக்கு ஒரு என் கார்டு வைக்கதான் இந்த வர்ஷா வந்திருக்க என்றாள் வர்ஷா. ஆனால் ருத்ரன் அவளை பார்த்து நக்கலாக சிரித்தான். உன் அண்ணன் விக்ரமுக்கே என்னை எதிர்க்க தைரியம் வரல, நீ என்ன புதுசாக வந்துக்கிட்டு மிரட்டுற? இந்த ருத்ரனோடைய கோட்டைக்குள்ள நீ வரலாம், ஆனா திரும்ப போகிறது ரொம்ப கஷ்டமே என்று பதிலடி கொடுத்தான் ருத்ரன். என்ன திமிரா என்ற வர்ஷா சற்றும் தாமதிக்காமல் தன் கையில் இருந்த ஒரு பிடி வாரண்டை காற்றில் நீட்டினாள். அவளது முகம் ஆணவத்தால் சிவந்திருந்தது. இது என்னன்னு தெரியுதா? உன்னை தடுத்து நிறுத்த போற வாரண்ட் இல்லை, சாம்ராஜ்யத்தையே சீல் வைக்க போற வாரண்ட். உன்னோட எல்லா பண கணக்குகளையும் எல்லாத்தையுமே ஐடி டிபார்ட்மெண்ட்க்கு நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ உனக்கு என்ன சொல்லணும் தேவையில்லை, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட், உன்னை கைது பண்ண போகிறேன் என்று வர்ஷா முன்னேறினாள். அவளது பின்னால் இருந்த போலீசார் அனைவரும் ருத்ரனை நோக்கி வர அந்த அரண்மனை முழுவதும் பயம் தொற்றிக்கொண்டது. அப்பொழுது ஒரு கம்பீரமான குரல் கேட்டது. நிலுங்க இன்ஸ்பெக்டர் வர்ஷா. அனைவரின் பார்வையும் அந்த பக்கம் திரும்பியது. அங்கே பட்டுப்புடவையில் கண்களில் தீர்க்கமான உறுதியோடு ஒரு ராணியைப் போல படியில் இறங்கி வந்தாள் நிலா. ஆனால் வர்ஷாவோ நிலாவை ஒரு புழுவை போல பார்த்தாள். ஹோ, என் அண்ணனை காட்டி கொடுத்துட்டு இங்க ராணி மாதிரி வர்ற நீ தானே அந்த நிலா? உன்னைய சேர்த்து உள்ள தள்ள போற, வா என்றாள் வர்ஷா. நிலா எவ்வித பயமும் இன்றி அவளுக்கு நேராக நடந்து சென்றாள். நிலா கீழே வரும்பொழுதே ஒரு லேப்டாப்பை கொண்டு வந்திருந்தாள். நிலாவின் உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றி மறைந்தது. என்ன உள்ள தள்ளப்புற தகுதி உங்களுக்கு முதல்ல இருக்கான்னு பாருங்க வர்ஷா என்று கூறியபடியே அந்த லேப்டாப்பை திறந்தாள். அருகில் இருந்த பெரிய ஸ்கிரீனில் அந்த தரவுகள் இணைக்கப்பட்டன. அதில் வர்ஷாவின் துறை சார்ந்த உயர் அதிகாரிகளின் ஊழல் ஆவணங்களும் வர்ஷா தன் பதவியை தவறாக பயன்படுத்தி செய்த பல சட்டவிரோத நடவடிக்கைகளின் ஆதாரங்களும் பண பரிமாற்ற விவரங்களும் ஒளிபரப்பாகின. அத்தனையும் அப்பட்டமாக வெளிவந்தது. வர்ஷாவின் முகத்தில் இருந்த அந்த திமிர் ஒரு நொடியில் மறைந்து முகம் வெளிரி போனது. அவளது கால்கள் ஒரு நிமிடம் தள்ளாடின. இது 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 எப்படி உன்கிட்ட வந்தது? இது ரகசிய ஃபைல்ஸ் ஆச்சு என்று வர்ஷா நடுங்கிய குரலில் அதிர்ச்சியுடன் கேட்டாள். நிலா தன் உதடுகளில் ஒரு கூர்மையான புன்னகையை உதிர்த்தாள். அவளது கண்கள் வர்ஷாவை உடுருவின. உன்ன மாதிரி போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அராஜகம் பண்ணுறவங்களோட ஜாதகம் எங்கள் கையில் இருக்கக்கூடாதுன்னு யார் சொன்னது? அண்ட் ஒன் மோர் திங், நீ என் வீட்டுக்கு வருவேன்னு எனக்கு 3 நாளுக்கு முன்னாடியே நல்லாவே தெரியும் வர்ஷா. உன்னோட ஒவ்வொரு மூவும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்ன எப்படின்னு பார்க்குறியா? அதான் உங்கள் அண்ணா விக்ரம் இருக்கானே, போகும்போது சும்மா போயிருந்தா பரவாயில்ல, எனக்கு அப்புறம் 2 பேர் வருவாங்க, எனக்கு அப்புறம் 2 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு போனா, அவனுக்கு அப்புறம் 2 பேர் நீங்களும் உங்கள் தங்கச்சியும் தானே. அதான் அப்பத்துலேருந்தே எங்கள் மாஸ்டர் பிளானை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நீங்கள் தான் ரொம்ப லேட் என்று அதிர்ச்சி கொடுத்தாள். அடுத்த கட்ட திருப்பம் அறையில் இருந்த ஒட்டுமொத்த போலீசாரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். நிலாவின் இந்த எதிர்பாராத தாக்குதலை வர்ஷாவால் கொஞ்சமும் சமாளிக்க முடியவில்லை. அவளது கைகள் கோபத்தாலும் இயலாமையாலும் நடுங்கிற. நீ நினைக்கிறது நடக்காது நிலா, உன்னை நான் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன் என்று கத்தியபடியே வர்ஷா தன் துப்பாக்கியை எடுக்க அவளது முகத்தில் விரி தாண்டவம் அடியது. ஆனால் அதற்குள் ருத்ரனின் இரும்பு கரம் மின்னல் வேகத்தில் பாய்ந்து வர்ஷாவின் கையை பிடித்துவிட்டது. அந்த வழியில் வர்ஷா முடங்கினாள். அவள் கையில் இருந்தது நழுவி தரையில் தப்பி கீழே விழுந்தது. என் பொண்டாட்டி மேலே கை வைக்கிற தைரியம் இந்த ஊரில் யாருக்கும் கிடையாது வர்ஷா. நீ இங்கிருந்து இப்பவே கிளம்புற, இல்லைனா உன் கதைய இந்த இடத்துலயே என்று சொல்ல வர்ஷாவும் வேறு வழியின்றி பின்வாங்கி தன் ஆட்களுடன் அவசர அவசரமாக வெளியேறினாள். வெளியே போகும்போது அவள், இதோட இது முடியலை ருத்ரன், இன்னைக்கு தப்பிச்சிட்டீங்க, ஆனால் உன்னை நான் அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன் என்று சபதம் செய்துவிட்டு சென்றாள். அமைதி திரும்பிய அந்த அரண்மனையில் ருத்ரன் நிலாவை பார்த்து ஒரு வினாடி வியப்போடு நின்றான். அவன் அவளை அப்படியே தன் அகன்ற நெஞ்சோடு அணைத்து கொண்டான். அவனது கரங்கள் அவளை சுற்றி இருக்கின. நீ நீ ரொம்ப வித்தியாசமான ஆளு நிலா, ரொம்ப புத்திசாலியா இருக்க.
உன்னோட இந்த புத்திசாலித்தனத்துக்கு முன்னாடி எந்த எதிரியும் நிற்க முடியாது என்று நிலாவை பாராட்டினான் ருத்ரன். ஆனால் அந்த நிம்மதி கூட ரொம்ப நேரம் நீடிக்கவில்லை. வெளியில் நின்று கொண்டிருந்த கரண் வேகமாக உள்ளே ஓடி வந்து ஒரு அதிர்ச்சியான செய்தியை சொன்னான். அவனது முகம் பயத்தால் விழுத்திருந்தது. அண்ணே, அந்த வர்ஷா வெளியே போன உடனே நம்ம கேட்டோட மெயின் பவர் சப்ளை கட் ஆயிடுச்சுன்னு. அவங்க நம்மளை குறி வச்சுட்டாங்க. அவள் நம்ம கிட்ட போய் சொல்லியிருக்கானே. பாருங்க, பவர் கட் ஆயிடுச்சு. எமர்ஜென்சி ரெட் லைட் கூட எரியுதுண்ணா என்று அவன் சொல்ல, அரண்மனையின் பிரம்மாண்டமான மின் விளக்குகள் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக அணைந்து அந்த இடமே ஒரு மௌனமான இடம் போல மாறியது. ஆனால் சிவப்பு நிற அவசர கால விளக்குகள் மட்டும் ஆபத்தை உணர்த்துவது போல சுழன்று சுழன்று ஒளிரத் தொடங்கின. ஜன்னல் வழியே வீசிய குளிர்ந்த காற்று அந்த சூழலின் பயங்கரத்தை இன்னும் பல மடங்கு கூட்டி காட்டியது. கரண் பதற்றத்துடன் மூச்சு வாங்கிக் கொண்டே ருத்ரனின் அருகில் ஓடி வந்தான். அவனது கையில் இருந்த வாக்கி டாக்கி கோடுகள் துண்டிக்கப்பட்ட சத்தத்துடன் சேரியது. அண்ணே, நாம மாட்டிக்கிட்டோம். வர்ஷா கோட்டைக்கு வெளியே போனது வெறும் நாடகம்தான். அவங்க மெயின் பவர் கேட்ட கட் பண்ணதோட மட்டும் நிறுத்தல. நம்ம கோட்டையை சுற்றி இருக்க 4 மூலையிலேயோ அதிநவீன ரிமோட் குண்டுகளை வச்சிருக்காங்க. இன்னும் சரியா 5 நிமிஷத்துல இந்த கோட்டை அப்படியே தரைமட்டமாகிடும் என்று கரண் அலறினான். ஆனால் அந்த நொடியிலும் ருத்ரனின் முகத்தில் துளி அளவு கூட பயம் வரவில்லை. அவனது கண்கள் மேலும் கூர்மையடைந்தன. தன் இடுப்பில் இருந்ததை இறுக்கி பிடித்து கொண்டவன் நிலாவை திரும்பி பார்த்தான். நிலாவின் முகத்திலும் சற்றும் பதற்றம் இல்லை. மாறாக அவளது கண்கள் அந்த இருளிலும் வைரத்தைப் போல தகதகவென மின்னின. தன் வாழ்க்கையில் எத்தனையோ சதி திட்டங்களை சந்தித்துவிட்ட அவளுக்கு இந்த மரண பயம் இப்போது ஒரு பொருட்டே அல்ல. டே கரண், முதல்ல பயப்படுறது நிறுத்து. இந்த ருத்ரனோட கோட்டைக்குள்ள வைக்கப்பட்டிருக்க குண்டு எங்க இருக்குன்னு ருத்ரனுக்கே தெரியாதா என்ன? எல்லாமே எங்களுக்கு தெரியும் என்றாள் நிலா மிகவும் அமைதியான அதே சமயம் கம்பீரமான குரலில். கரண் நம்ப முடியாமல் அவளை பார்த்தான். என்ன நீ சொல்றீங்க? உங்களுக்கு எப்படி தெரியும்? அண்ணாக்கு தெரியும் சரி என்று கேட்க நிலா தன்னுடைய லேப்டாப்பில் இருந்த ப்ளூ பிரிண்ட் வரைபடத்தை காட்டினாள். வர்ஷா இந்த அரண்மனைக்கு குறி வைக்க போறான்னு ருத்ரன் முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால தான் கோட்டையோட எலக்ட்ரிக் சர்க்கியூட் எல்லாத்தையுமே நான் 3 நாளுக்கு முன்னாடியே என் கண்ட்ரோலில் மாற்றிட்டேன். அவள் வச்ச ரிமோட் சிக்னல் எங்கேருந்து ஒர்க் ஆகுதுன்னு என்னால் ட்ராக் பண்ண முடியும். அது மெயின் கேட் பக்கத்தில் இருக்க பழைய வாட்ச்மேன் ரூமில் இருந்து தான் வருது. நிலா சொல்ல ருத்ரன் ஒரு வினாடி அவளை பார்த்து பெருமையோடு புன்னகைத்தான். இதுதான் என் பொண்டாட்டின்றது. எதிரி என்ன செய்வான்னு யோசிக்கிறதுக்குள்ள அவ என்ன நினைக்க போறான்னு யோசிக்கிற மூளை உன்ன தவிர யாருக்கும் இருக்க முடியாது நிலா என்று அவளது கன்னத்தை தட்டினான் ருத்ரன். அங்கோ நேரம் மிகவும் குறைவாக இருந்தது. டைம் இல்லை ருத்ரன். வர்ஷா மெயின் கேட் பக்கத்தில் ஒரு காரில் உட்காந்துட்ருக்கா. இந்த ரிமோட்டை அவள் ஆன் பண்ணிட்டா அவ்வளோதான். அவளுக்கு முன்னாடி நாம் அங்கே போய் அந்த சிக்னலில் ஜம்ப் பண்ணணும், இல்லை அவள் கிட்ட இருந்து ரிமோட்டை வாங்கிடணும் என்றாள் நிலா தன் புடவையின் இடுப்பு மடிப்பை இறுக்கி கட்டியபடி. ருத்ரன் தன் வலது கையை உயர்த்தி கரனை தடுத்தான். கரண், நீ உடனே நம்ம அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டு அந்த ரகசிய சுரங்க பாதை வழியா மாமாவை தூக்கிட்டு போய் பாதுகாப்பான இடத்துல வை. நான் நிலாவோடு சேர்ந்து நேராக அந்த வாட்ச்மேன் ரூம்குள்ள நுழைய போகிறேன். இன்னைக்கு இந்த வர்ஷாவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தே ஆகணும் என்று உறுதியான குரலில் கட்டளையிட்டான். பின் இருவரும் தாமதிக்காமல் அரண்மனையின் பின்பக்க ரகசிய வழி வெளியே வந்தனர். சுற்றிலும் அடர்ந்த இருள் சூழ்ந்திருந்தது. போலீசாரின் ரோந்து வண்டிகள் முகப்பு பகுதியில் வலம் வந்து கொண்டிருந்தன. ஆனால் ருத்தனுக்கும் நிலாவுக்கும் அந்த அரண்மனையின் ஒவ்வொரு மூலையும் அத்துப்படி என்பதால் எதிரிகளின் கண்களில் படாமல் மிக ரகசியமாக மெயின் கேட் பகுதியை நோக்கி நகர்ந்தனர். மெயின் கேட் அருகில் இருந்த அந்த பழைய வாட்ச்மேன் அறைக்குள் மெலிதாக ஒரு நீல நிற LED விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அங்கேதான் அந்த ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம் இயங்கிக் கொண்டிருந்தது. அறை கதவு பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் உள்ளே வர்ஷாவின் நம்பிக்கைக்குரிய சிறப்பு அதிகாரி ஒருவனும் அவனுடன் 2 காவலர்களும் நின்று கொண்டு நேரத்தை பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர். இன்னும் 2 நிமிஷத்துல இந்த ருத்ரனுடைய சாம்ராஜ்யம் தூள் தூளாக போகுது. மேடம் சொன்ன உடனே இந்த பட்டனை அழுத்திடணும் என்று ஒரு அதிகாரி தன் அருகில் இருந்தவனிடம் பேசினான். அவன் பேசி முடிப்பதற்குள் அறையின் பலமான மரக்கதவு ஒரே மிதியில் சுக்குநூறாக உடைந்து சிதறின. அதிர்ச்சியில் அவர்கள் திரும்பி பார்த்தார்கள். மின்னல் வேகத்தில் உள்ளே நுழைந்த ருத்ரன் அந்த 2 நபர்களை கட்டி போட்டு விட்டு பார்க்க அதிகாரி நடுங்கிக் கொண்டே நீ 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 எப்படி என்ற வார்த்தைகள் வராமல் திணறினான். அப்பொழுது நிலா அங்கு வேகமாக வந்து அவனிடம் இருந்த அந்த ரிமோட்டை பறித்து கொண்டாள். லேப்டாப்பில் ஓடிக்கொண்டிருந்த கவுண்டவுன் நின்றது.
சரியாக 0 ஆவதற்கு முந்தைய நொடியில் நிலா அந்த ரிமோட்டின் மெயின் பவர் சுவிட்சை ஆஃப் செய்துவிட்டாள். அரண்மனையை சுற்றியிருந்த இணைப்பு உடனடியாக துண்டிக்கப்பட்டது. பெரியதொரு பேரழிவு நூழிலையில் தவிர்க்கப்பட்டது. இந்த நேரத்தில் அரண்மனைக்கு சற்று தொலைவில் ஒரு கருப்பு நிற SUV காரில் அமர்ந்திருந்த SP வர்ஷா தன்னுடைய வாக்கி டாக்கியில் அந்த அதிகாரி ஏதேனும் பேசுவான் என்று ஆவலுடன் காத்திருந்தாள். ஆனால் மறுமுனையில் இருந்து எந்த சத்தமும் வரவில்லை. மாறாக கோட்டையை தகர்க்கும் அந்த பெரிய சத்தமும் கேட்கவில்லை. வர்ஷாவின் முகம் ஆத்திரத்தால் சிவந்தது. என்ன நடக்குதுங்க என்று கத்தினாள் அவள். அவளது டிரைவர் பதற்றத்துடன், மேடம், ஏதோ தப்பாகிற மாதிரி இருக்கு. வாக்கி டாக்கி கட் ஆயிடுச்சு. நம்ம ஆளுங்க யாரும் கூட வெளியே வரல என்றான். வர்ஷா பற்களை கடித்தபடி, கார் கதவை தர, நானே அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் என்று ஆக்ரோஷமாக இறங்க முயன்றாள். ஆனால் அவள் காரின் கதவை திறந்து வெளியே காலடி எடுத்து வைப்பதற்குள் அவளது காரை ருத்ரனின் ஆட்கள் சூழ்ந்து கொண்டனர். காரின் முன்பக்க கண்ணாடியில் ருத்ரனின் நிழல் விழுந்தது. அவன் தன் கையால் வர்ஷாவின் கால் கண்ணாடியை லேசாக தட்டினான். வர்ஷா அதிர்ச்சியுடன் உள்ளே இருந்து கண்ணாடியை இறக்கினாள். அவளது கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தது. ருத்ரன், என்னை எப்படி சுத்தி வளைக்க உனக்கு எவ்வளோ தைரியம்? நான் ஒரு ஆஃபீஸர் என்று கத்தினாள் வர்ஷா. என்ன சொன்ன? அதிகாரியா? IPS அதிகாரியா? இல்லை உன் அண்ணனோட சாவுக்கு பழி வாங்க துடிக்கும் ஒரு பொண்ணா? இந்த வர்ஷா, உன்னோட எல்லா பிளானும் இங்கேயோடு முடிஞ்சிடுச்சு. நீ போட்ட மாஸ்டர் பிளான் நடக்கலை வர்ஷா. உன்னோட ஆளுங்க எங்கன்னு தானே பார்க்குற? அவங்க பத்திரமா இருக்காங்க. இப்போது என்னுடைய கஸ்டடியில் பத்திரமா இருக்காங்க. இந்த மாவட்டத்தில் உன்னோட ஆட்டம் இனி செல்லாது என்று கர்ஜித்தான் ருத்ரன். வர்ஷா உடனே வேகமாக தன் காரில் இருந்து கீழே இறங்கி ருத்ரனின் முகத்திற்கு நேராக விரைப்பாக நின்றாள். அவளது முகத்தில் பயம் இல்லை, மாறாக ஒரு சிரிப்பு மட்டும் இருந்தது. ருத்ரன், நீ என்ன கைது பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா? என் அண்ணாவோட சாவுக்கு நான் பழி வாங்குவேன்னு நீ நினைச்சது உண்மைதான். ஆனா நான் மட்டும் தனியாக வரலை. இந்த மாவட்டத்தோட மொத்த அரசாங்கமும் உன்னை கம்பி என்ன வைக்க போற அடுத்த பெரிய அதிகாரியும் இப்போ என் பின்னாடி தான் இருக்காங்க என்று கத்தினாள் வர்ஷா. அவள் எதை சொல்கிறாள் என்று ருத்ரன் யோசிப்பதற்குள் தொலைதூரத்தில் இருந்து சில நீல நிற சைரன் ஒளியுடன் 3 பெரிய அரசு கார்கள் மின்னல் வேகத்தில் அங்கு வந்து நின்றது. அந்த கார்களில் இருந்து மாநிலத்தின் ஊழல் தடுப்பு பிரிவின் உயர் ஆணையரும் சிறப்பு படை காவல்துறை தலைவரும் நேராக இறங்கி வந்தனர். அவர்களை பார்த்ததும் வர்ஷாவின் முகத்தில் வெற்றி புன்னகை ஊன்று வந்தது. பாரு ருத்ரன், உன்னோட சாம்ராஜ்யத்தை சட்டப்பூர்வமாவே வேரோட சாய்க்க போற இந்த வர்ஷாவோட மாஸ்டர் பிளான் இதான். உன்னோட எல்லா கணக்குகள், நீ இதுவரை செஞ்ச எல்லா பிஸ்னஸ், உன்னுடைய மொத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்கள் கையில் பத்திரமா இருக்கு. இனி உன்னை காப்பாற்ற எந்த நிலாவாலும் முடியாது என்று சவால் விட்டாள் வர்ஷா. உயர் ஆணையர் நேராக ருத்ரனை நோக்கி நடந்து வந்தாள். அவரது முகம் மிகவும் கடுமையாக இருந்தது. அவர் தன் கையில் இருந்த ஒரு பெரிய ஃபைலை திறந்தார். ருத்ரன், உங்கள் மீது பல ஆண்டுகளாக நிறைய கேஸ் ஃபைல் ஆகியிருக்கு. அப்புறம் வர்ஷா மேம் கொடுத்த டாக்குமெண்ட்ஸையும் நாங்கள் பார்த்தோம். அதனால் கவர்மெண்ட்டோடைய ஆர்டர் படி உங்கள் எல்லா சொத்துக்களையும் நாங்கள் முடக்க போகிறோம். இப்போது உங்களை கைது பண்ணுறோம் என்று சொல்லிவிட்டு ருத்ரனை நோக்கி அவர் கைவிலங்குடன் நெருங்கி வரும் பொழுது அங்கு இருந்த ருத்ரனின் ஆட்கள் அனைவரும் பதற்றமடைந்தனர். ருத்ரன் தன் ஆட்களுக்கு கையை காட்டி அவர்களை தடுத்து நிறுத்தினான். ருத்ரன் ஒரு துளி கூட கலங்காமல் தன்னுடைய இயல்பான புன்னகையை உதிர்த்தான். என்ன பண்ணணுமோ தாராளமாக பண்ணுங்க சார். ஆனால் உங்கள் கையில் இருக்கிற அந்த ஃபைல் உண்மையானதா இல்லை பொய்யானு ஒரு வாட்டி இல்லை 1க்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் என்று அமைதியாக கேட்டான் ருத்ரன். உயர் ஆணையர் புருவத்தை உயர்த்தினார். என்ன வளர்ற? இது அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வமான ஆவணம் என்று சொல்லிக்கொண்டே செல்ல அப்பொழுது கூட்டத்திற்கு நடுவில் இருந்து ஒரு மெல்லிய குரல் கேட்டது. அது அஃபிஷியல் கவர்மெண்ட் டாக்குமெண்ட் கிடையாது சார். அது வர்ஷா IPS-ஆல உருவாக்கப்பட்ட ஒரு போலியான ஆவணம். அனைவரின் பார்வையும் அந்த பக்கம் திரும்பியது. அங்கே தன் தந்தை மாணிக்கத்துடன் மிக நிதானமாக நடந்து வந்தாள் நிலா. அவளது கையில் இப்பொழுதும் அந்த லேப்டாப் இருந்தது. நிலா நேராக உயர் ஆணையரின் அருகில் சென்று நின்றாள். அவளது கண்களில் இருந்த அந்த தெளிவு அனைவரையும் மிரள செய்தது. சார், என் பேரு நிலா. இந்த வர்ஷா மேம் இருக்காங்களே, இந்த ஃபைலை காட்டி உங்களை ஏமாத்திருக்காங்க. மிஸ்டர் ருத்ரன், லாஸ்ட் 3 மந்த்ஸாக பண்ண எல்லா பிஸ்னஸுமே கவர்மெண்ட்டோட பெர்மிஷனோட தான் நடந்துட்டு வருது. அண்ட் நாங்கள் டேக்ஸும் கரெக்டாக தான் பே பண்ணிட்டு வரோம். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இதுவும் என்று கூறி அந்த லேப்டாப்பில் இருந்த அத்தனை அரசு ஒப்புதல் கடிதங்களையும்
அவர் முன்பு காட்டினாள். உயர் ஆணையர் அந்த ஆவணங்களை பார்த்தார். அவரது முகத்தில் அதிர்ச்சி அலை அடித்தது. அவர் வர்ஷாவை திரும்பி முறைத்தார். இன்ஸ்பெக்டர் வர்ஷா, என்ன இது? ஒரு பொய்யான டாக்குமெண்ட்டை காட்டி எங்களை இங்கே வர வச்சிருக்கீங்களா என்று கோபமாக கத்தினார் உயர் ஆணையர். உங்களுடைய தனிப்பட்ட பழி வாங்குற வெறிக்காக, சட்டத்தையும் உங்கள் பதவியையும் மிஸ்யூஸ் பண்ணதுக்காக உங்கள் மீது இப்போவே துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க போகிறேன். உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறேன். வர்ஷா நம்ப முடியாமல் தன் தலையில் கை வைத்து கீழே அமர்ந்தாள். அவள் தன் அண்ணனுக்காக செய்ய தொடங்கிய இந்த பயணம் அவளது சொந்த வேலையையே பறித்து கொள்ளும் அளவுக்கு பேரழிவில் முடியும் என்று அவள் கனவிலும் நினைத்திருக்க மாட்டாள். அந்த அதிகாரிகள் வர்ஷாவை அங்கிருந்து அழைத்து சென்றனர். வர்ஷா காரில் ஏறும்போது ருத்ரனையும் நிலாவையும் பார்த்து ஒரு கொடூரமான சிரிப்பை மட்டும் உதிர்த்து சென்றாள். அந்த பார்வையில் இருந்த வெறுப்பு இந்த பகை இத்துடன் முடியவில்லை என்பதை தெளிவாக அவர்களுக்கு உணர்த்தியது. அரண்மனை வாயிலில் அமைதி திரும்பியது. கரண் மற்றும் மற்ற ஆட்கள் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தனர். ருத்ரன் தன் அருகில் நின்று கொண்டிருந்த நிலாவை பார்த்தான். அவனது கண்கள் காதலாலும் பெருமையாலும் நிறைந்திருந்தன. நிலா, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் என்று ருத்ரன் சொல்ல, இதுக்கெல்லாம் எதுக்கு ருத்ரன், விடுங்க என்றாள் நிலா. இல்லடி, இந்த ருத்ரனோட உயிரும் மூச்சும் நீதான் அப்படின்றத இன்னைக்கு திருப்பி நீ நிரூபிச்சிட்ட என்று அவனது காதோரம் முணுமுணுத்தான் ருத்ரன். நிலா அவனது தோளில் சாய்ந்து கொண்டு மென்மையாக புன்னகைத்தாள். இது நம்ம 2 பேரோட காதலுக்கு கிடைச்ச வெற்றி என்று சொல்லிவிட்டு ருத்ரனின் கண்களை பார்க்க, அவனும் ஆமாண்டி என்று சொல்லிவிட்டு அவளை அணைத்து கொண்டான். இப்படி இங்கு இருவரும் காதலில் திளைத்து கொண்டிருக்க, தொலைவில் எங்கோ ஒரு 2 அறையில் இருந்து அவர்களை நோட்டமிட்டு கொண்டிருந்த ஒரு சதியால் அவர்களுடைய காதலை வேரோடு அழியப் போகிறது என்று அவர்களுக்கு அப்பொழுது தெரியவில்லை. வர்ஷா தோற்று போய்விட்டாள் என்று உலகம் நினைத்தது. ஆனால் அவளுக்கு பின்னால் இவர்களை எதிர்க்கப் போகும் இன்னொரு பெரிய சக்திகள் காத்து கொண்டிருந்தன. அங்கே அந்த 2 அறையில், மேம், உங்களுடைய அக்காவும் தோத்துட்டாங்க, வர்ஷாவும் மாட்டிக்கிட்டாங்க என்று அவன் சொல்ல, நான் சொன்னதை அப்போவே கேட்டிருக்கணும். முட்டாள்தனமா அந்த விக்ரமும் சரி வர்ஷாவும் சரி சட்டத்தை யூஸ் பண்ணுறோம், பவரை யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மொத்தமாக முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த போரோட முடிவில் கண்டிப்பாக நான் ஜெயிச்சே ஆகணும். நான் தோத்தா கூட பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக ருத்ரனை ஜெயிக்க விட மாட்டேன். உனக்கு தெரியுமா, செஸ்ஸில் மற்ற காயின்லாம் போனால் கூட அவ்வளோவா கஷ்டம் இருக்காது. ஆனால் ராணி போயிட்டா ஹார்ட்டவே மாறிடும். ஸோ இங்கேயும் அதான், இப்போ நம்ம அழிக்க போகிறது ருத்ரனை இல்லை, அவனோட ராணியை. நான் தோத்தா கூட பரவாயில்ல, அவனோட ராணியை வேரோட தூக்கி எரிஞ்சிட்டு தான் தூக்கணும் என்று கர்ஜித்தாள் அவள். அவள் யார்? அவள் சொன்னபடி ருத்ரனையும் நிலாவையும் பிரித்து விடுவாளா? தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.